வணக்கம் நண்பர்களே. இது 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B 1C எக்ஸாமில் கேட்டிருந்த ஒரு கேள்வி. தனிவட்டி வீதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் மும்மடங்காகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தனிவட்டி டாப்பிக்கில் கொஷின்ஸ் போடுறப்ப இந்த மாடல் கொஷின் பார்த்துருக்கோம். ஆனால் என்ன பார்த்துருப்போம்னா, இங்கே 2 மடங்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து வேறு ஏதாவது ஒரு மடங்கு கேட்பாங்க. அப்போ ஜஸ்ட் அந்த மடங்குலேருந்து 1 மட்டும் மைனஸ் பண்ண சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே 2 மடங்குன்னு சொல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மும்மடங்கு 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 மடங்காக ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற ஆண்டு 5 மடங்கு இல்லையா, அந்த 5 மடங்குலேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம் பை 3 மடங்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3த்துலேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம். 3 மைனஸ் 1 இன்ட்டு எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க, 15 ஆண்டுகள். இப்படிதான் பாருங்கள், முன்னாடி சொன்னது இங்கே என்ன சொல்கிறாங்களோ இதுலேருந்து மட்டும் 1 மைனஸ் பண்ண சொல்லியிருப்போம். இங்கே 2 மடங்கு கொடுத்துருப்பாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா 2ல் கீழே பாருங்கள், 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 பிரச்சனை இல்லைன்றதால. ஆனால் இங்கே 3 மடங்குன்னு கொடுத்துருக்கிறதால கம்பல்சரியாக அந்த 3லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 இன்ட்டு 15. 1 2 2 2 4, 2யும் 15யும் பெருக்கணும்னா 15 30. ஸோ எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னா 30 ஆண்டுகள். ஆப்ஷன் பி. ஓகேங்களா?